Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 3 Trigonometry Example 3.1 Solve. Prove that tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus that is equal to 1 plus sin theta by cos theta. So இது LHS இதை வச்சு நம்ம RHS வந்து கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு LHS பார்ட் என்னென்னு எழுதிடலாம். tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1. இப்போ நம்மளோட ஆன்சர் பார்த்திங்கன்னா சைன் காஸில் தான் இருக்குது. நமக்கு LHS வந்து tan secant இருக்குது கரெக்டாக. ஸோ இதை நம்ம வந்து சைன் காஸ் வழி மாற்றணும். அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே 1 இருக்குது பார்த்திங்களா, இந்த 1 இருக்கிற இடத்துல நான் ஒரு ஐடென்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். என்னென்னா secant square theta மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. இது எக்ஸாம்பிளுக்கு மேலேயே இருக்கும் பாருங்கள். பேசிக் ட்ரிகனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பேஜ் நம்பர் வந்து 91ல் அந்த 3 ஐடென்டிட்டிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல எது நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னு தெரியணும். அதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த ட்ரிகனோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம், பட் எது சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக சம் முடியும் அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இங்கே டேனும் சீக்கனும் இருக்கனால நான் tan சீக்கனோட ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். 1 இருக்கிற இடத்துல இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சரிங்களா. நியூமரேட்டரில் மட்டும் பண்ணால் போதும், டினாமினேட்டரில் பண்ணக்கூடாது. tan theta plus secant theta minus secant square theta minus tan square theta. அந்த 1 இருக்கிற இடத்துல நம்மளாம் மாற்றி எழுதிக்கிறோம், நம்ம ப்ரூஃப் கொண்டு வரணுன்றதுக்காக. என் ஸ்டூடெண்ட் கூட ஒரு வாட்டி கேட்டாங்க ஏன் இதை எடுத்து எழுதிக்கிறோம் அப்படின்ட்டு. அது வந்து இதெல்லாமே நம்மளாக எழுதிக்கிறது தான், அப்போ தான் நம்மளால் ப்ரூஃப் வந்து கொண்டு வர முடியும் சரியா. நெக்ஸ்ட்டு கீழே வந்து tan theta மைனஸ் secant theta ப்ளஸ் 1. இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சைடில் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோன்னு எழுதணும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி ஒரு டேர்ம், a மைனஸ் பி ஒரு டேர்ம். ஸோ இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். tan theta ப்ளஸ் secant theta மைனஸ் secant theta ப்ளஸ் tan theta into a minus b la. So take secant theta minus tan theta. Denominatorல எந்த சேஞ்சுமே இருக்காது. tan theta minus secant theta plus 1. இப்போ இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். tan theta plus secant theta, இங்கேயும் tan theta plus secant theta வா, இதை மாற்றி எழுதியிருக்க அவ்வளோதான். ப்ளஸ் இருக்கனால எப்படி வேணால் எழுதலாம். ஸோ இங்கே இந்த ரெண்டு டேர்மும் காமனாக இருக்குன்ட்டு நான் வெளியே எடுக்க போகிறேன். tan theta plus secant theta. இப்போ இந்த டேர்ம் வெளியே எடுத்துட்டோன்னே இங்கே 1ன்னு வரணும் இல்லையா. மைனஸ் ஆஃப் secant theta மைனஸ் tan theta. இதுதான் கவனமாக பார்க்கணும், ஏன்னா இது வெளியே போயிடுச்சு. இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது, அதுக்கு மைனஸ் வெளியே இருக்குது, அது அப்ளை பண்ணணும், இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். அது பண்ணலன்னா ஆன்சர் தப்பாயிடும். டிவைடட் பையில் tan theta மைனஸ் secant theta ப்ளஸ் 1 மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் tan theta ப்ளஸ் secant theta இன்ட்டு 1 மைனஸ் secant theta ப்ளஸ்ஸு மைனஸாக மாறிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்குமே? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் மறக்காமல் கேளுங்க. டினாமினேட்டரில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ tan theta மைனஸ் secant theta ப்ளஸ் 1. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். ப்ளஸ் tan மைனஸ் secant theta மைனஸ் secant theta ப்ளஸ் 1 இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் நமக்கு tan theta ப்ளஸ் secant theta மட்டும் பேலன்ஸ் இருக்குமா. tan thetaவை எப்படி மாற்றி எழுதலாம், sin theta ப்ளஸ் cos theta, sin theta பை cos theta. secant thetaவை எப்படி எழுதலாம், 1 பை cos theta. இப்போ இது ரெண்டுத்துமே டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ மேலே வந்து நம்ம சேர்த்து எழுதிக்கலாமா, sin theta ப்ளஸ் 1 டிவைடட் பை cos theta. இதே தான் நம்ம RHSலையும் கேட்டிருந்தாங்க. RHSல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா 1 ப்ளஸ் sin theta டிவைடட் பை cos thetaன்னு கேட்டிருந்தாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஹென்ஸ் ப்ரூடன் முடிச்சிடலாம். புக்கில் வந்து ரொம்ப
சின்னதாக முடிச்சிருப்பாங்க. பட் நம்ம வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒரு லைனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க. ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு வேலை மறந்துருச்சுன்னா நம்மளால் அடுத்த ஸ்டெப் போகவே முடியாது. ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு வாட்டி பார்க்கலாம். tan θ + secant θ -1 இருந்தது. -1 இருக்க இடத்துல இந்த ஐடென்டிட்டியை ரீப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் a² அதுக்கு அடுத்த லைனில் a² - b² ஃபார்முலா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அப்புறம் tan θ + secant θ ரெண்டு இடத்துலையும் இருக்கிறனால காமனாக வெளியே எடுத்துக்கிட்டோம். உள்ள 1 - இருக்குது. அடுத்த லைனில் மைனஸ் இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் நியூமரேட்டரில் ஒரே மாதிரி இருக்க டேர்மை கேன்சல் பண்ணோம். பேலன்ஸ் இருக்க டேர்ம் எழுதணும். RHSல நமக்கு சைனும் காசும் மட்டும் வருது. ஸோ சைன் காஸ் வழி மாற்றிட்டு சால்வ் பண்ணிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.